இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரணம் என்ன? இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இலை உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்பிவிட்டான் என்றால் அவனை எப்படியாவது ஏதாவது செஞ்சிடணும், அவனை இல்லாம ஆக்கிவிட வேண்டும் என்றுதானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன? நமக்கு விரோதமாய் எழுப்பப்படும் பொழுது நாம் இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்மில் எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பினான காரியங்கள், நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மில் எத்தனை பேருக்கு இன்றைக்கு இயேசுவினுடைய நினைப்பு வருகிறது? ஒருத்தருக்கு கூட கிடையாது. நாம் எத்தனை பேர் இயேசுவினுடைய சகிப்புத்தன்மைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம்? ஒருவர் கூட கிடையாது. கேட்டா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறது, அவரு கடவுளுங்க, அவருக்கு சகிப்புத்தன்மை இருக்கும். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மனுஷங்க, நான் பாவியான மனுஷன், நான் விழுந்து போயிடுவேன். உன் நினைவு தான் உன்னை விழ தள்ளப்படுகிறது. உன் நினைவுதான் உன்னை விழத்தள்ள பண்ணுகிறது. உன் நினைவை நீ முதலாவது மாற்றப்பட வேண்டும். நான் மனுஷன், நான் பாவத்துல விழுந்துதான் போவேன்ட்டு உன்னுடைய நினைவு என்றைக்கு மாற்றப்படுகிறதோ அன்றைக்கு தான் நீ இயேசுவினுடைய சகிப்பு தன்மைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இங்க வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பும் பொழுது, நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் எழுப்பப்படும் பொழுது இந்த உலகத்திலே இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எப்படி தன்னை ஒரு தேவகுமாரன் என்று நினைக்காமல், தன்னிடத்திலே எல்லா வல்லமைகளும் உண்டு என்று அவர் நினைக்காமல் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் அவர் நினைத்து கொண்டிருந்தாரோ, அப்படியே கல்வாரி சிலுவையிலே நான் ஒரு தேவகுமாரன், என் தகப்பன் தேவன் என்று அவர் நினைக்காமல் அவருடைய நினைப்பெல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? மரணத்துக்கு ஏதுவாய் மாண்டு போகிறதான இந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம்தான் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய நினைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதோ அதே போல நம்முடைய நினைவுகளும் கல்வாரி சிலுவை குறித்ததான நினைவுகளாய் காணப்பட வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ளே வர வேண்டும்.